சிவபெருமானுக்குரிய புனித வழிபாடுகளில் மிகச் சிறப்பான ஒன்றாக அன்னாபிஷேக திருநாள் கொண்டாடப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அன்னாபிஷேகம் என்றால் என்ன, கொண்டாடுவதன் காரணம் மற்றும் பலன்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். அன்னம் பரபிரம்ம ஸ்வரூபம் என வேதங்கள் கூறுகின்றன. அதாவது அன்னம் வேறு, ஆண்டவன் வேறு அல்ல. இதையே சோற்றுக்குள் சொக்கநாதர் என்று கூறுவர். ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று அனைத்து சிவன் கோவில்களிலும் அன்னாபிஷேக திருநாள் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சாபத்திற்கு ஆளாகி தேய்பிறையான சந்திர பகவான் சிவபெருமானிடம் சென்று வேண்டினார். அப்போது சிவபெருமான் சந்திரனை தலையில் சூடி 15 நாட்கள் தேய்ந்து பிறகு மீண்டும் வளர்வாயாக என்று அருளினார். அதன்படி சந்திர பகவான் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து 16 கலைகளுடனும் முழு பொலிவுடனும் திகழ்ந்தது ஒரு ஐப்பசி பௌர்ணமி என்று வரலாறுகள் கூறுகின்றன. நவக்கிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி என்பதாலும் சிவபெருமானுக்கு ஒவ்வொரு மாதங்களிலும் செய்யப்படும் அபிஷேக பொருட்களில் ஐப்பசி மாத அபிஷேக பொருளாக அன்னமும் இருப்பதாலேயே ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகம் செய்வது சிறப்பாக கருதப்படுகிறது. சிவலிங்கத்தின் மீது சோறு, பருப்பு, காய்கறிகள் முதலான உணவுகளால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. இதனை தரிசிப்பவர்கள் கோடானு கோடி லிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசித்த பலனை பெறுவார்கள் என்றும் அவர்களுக்கு சொர்க்கத்திலும் இடம் கிடைக்கும் என்றும் புராணங்கள் குறிப்பிடுகின்றன. இதனால்தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்ற பழமொழி தோன்றியதாக கூறப்படுகிறது. அனைத்து சிவன் கோவில்களிலும் அன்னாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றாலும் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் மற்றும் திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோயிலில் பிரசித்தியாக கொண்டாடப்படுகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஓம் நம சிவாய் என்று கமெண்ட் பண்ணவும்.